என்னப்பா படம் எடுத்து வச்சுருக்கீங்க? 1 மணி நேரத்தில் 1,00,000 டிக்கெட் விற்றுருக்கு புக் மை ஷோவில். அப்படிப்பட்ட படம் டாக்ஸி. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். கீது மோகன்தாஸ் டைரக்ஷன். கதை யாஷும் அவரும் சேர்ந்து, கீது மோகன்தாஸும் யாஷும் சேர்ந்து கதை பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக இருக்கும் இப்படின்னு சொல்லி போட்டாங்க. 3 மணி நேரம் ஓடிச்சு படம். கடைசியில் என்னாச்சு? ஃப்ளாப், ஓடலை. ஆனால் ஒரே நாள் வசூலில் 100 கோடியை தாண்டிடுச்சு வசூல். உலக அளவில் 140 கோடி சில்லற, அதாவது 140.72 கோடி ரூபா வசூல் ஒரு முதல் நாள் வசூல் உலக அளவில். கஷ்டம் இல்லை. ஆனால் போக போக அவங்க எடுத்த இதுக்கும் இந்த செலவுக்கும் கட்டுப்படி ஆகுமா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு வாங்கினவங்க, தேட்டருக்காரங்க இவங்கெல்லாம் நஷ்டமடையாமல் இருப்பாங்களா அப்படின்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஜனநாயகன் எடுத்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அவங்களும் தப்பிச்சுக்கிட்டாங்க. வாரிசு படம் எடுத்தார்ல, அவரும் தப்பிச்சுக்கிட்டார். அவங்களே எதுவும் நஷ்டம் இல்லை. ஏன்னா படம் ஓடலைன்னா நாங்கள் பணத்தை திருப்பி தந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த டாக்ஸிக்கு போட்டியிருக்கு. அதனால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையை எழுதி டைரக்ட் பண்ணாங்கள்ல கீது மோகன்தாஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொதுவாக கதை எழுதும்போது, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த நேரத்தில் என்ன வருதோ அதை நான் எழுதிடுவேன், ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிடுவேன். ஆனால் ஷூட்டிங் டயத்தில் அந்த ஸ்கிரிப்ட் படி தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். அந்த நேரத்தில் என்ன தோணுது, அந்த நேரத்தில் கால நேரம், அரசியல் நேரம், மற்ற பொருளாதார நிலை, மற்ற நிலைகள் எந்த மாதிரி இருக்குது, கதைக்கு ஏற்ற சூழ்நிலை எப்படி மாறி வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கதையை மாற்றுவேன், எடுப்பேன். இது அந்த ஷூட்டிங் நேரத்தில் மாத்திரம் இல்லை, எடிட்டிங் டேபிளில் கூட நடக்கும். எடிட்டிங் டேபிளில் கூட எனக்கு இந்த மாதிரி இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தோணும்போது அந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஆகவே இந்த படம் தான் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கீது மோகன்தாஸ் எப்போவோ சொன்னதை இப்போ நினைவுபடுத்தி ரசிகர்கள் பிச்சு வாங்கிட்டு இருக்கிறானுங்க. சும்மா பிச்சு எடுக்கிறானுங்க. அது மட்டும் இல்லை, நான் யாஷ் இருக்கார்ல, நடிகர் யாஷ், அவர் இந்த படம் எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் முடியும் போது எப்படி வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, டேங்கப்பா என்னடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறி வரும் அளவுக்கு அவர் பேசியிருந்தார். இந்த படம் முடிந்து வரும்பொழுது ரசிகர்கள் என்னடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது இப்போ எப்படி நெகட்டிவ் ஆகி போயிடுச்சுன்னா, என்னடா இப்படி போய் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்வி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சினிமா ரசிகர்கள் இருக்குங்கள ட்ரோல் பண்ணுறானுங்க. தொல்லை தாங்க முடியலை, கிழிச்சு எறிகிறானுங்க. என்னையா எதை நம்பி அப்படி படம் எடுத்தீங்க? கோடிக்கணக்கில் 400 கோடின்னா என்ன சாதாரணமாக இருக்குது. எடுத்துட்டு இப்போ கடைசியில் வேறு வழி இல்லை, சரி தப்பிச்சுக்குருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரொடியூசரும் பெரிய ஆள், யாஸும் பெரிய ஆள். இந்த படம் எடுத்ததுனால, இந்த படம் ஓடாததுனால அவருக்கு ஒன்றும் புகழ் குறைஞ்சி போகிறதில்ல. அதனால் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, தர்மன் படம் எப்படி வந்திருக்கான்? அந்த டைரக்டர் சொல்கிறாரு, மிகப்பெரிய சுமையை என் மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஆனால் நான் படம் அதை டைரக்டர்ஸ் படி கதைப்படி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தயாரிப்பாளர் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் எனக்கு அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் அந்த சார் உட்காந்துருப்பார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உட்காந்துருப்பார். நான் அந்த பக்கம் போது ஷூட்டிங் சமயத்தில் அந்த ஏதாச்சும் அந்த இது ஆர்டியாச்சும் சொல்லணும், அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லணும்னு அந்த பக்கம் போகணுன்னா அவர் உடனே எந்திரிச்சு நிற்கிறாரு. அது எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. நம்ம யார், நம்ம ஒரு சாதாரண ஒரு டைரக்டர், ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற ஆள், ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் பல உயரங்களை பார்த்தவர், அவர் என்னை கண்டு எந்திரிச்சு பணிவாக நிற்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் என் மனசில் இருக்குது. இவ்வளோ பெரிய மரியாதையை கொடுக்குறவருக்கு நம்ம எப்படிப்பட்ட படம் கொடுக்கணும்? ஆகவே இந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ். அக்டோபரில்
ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் தரும் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படம் முடிச்சுட்டு தான் அது நம்ம சிலம்பரசன் படத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. சரி, நல்லது நடந்தால் நமக்கு வரவேற்கத்தானே வேணும். சரி, உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றி நம்ம நடிகர், தயாரிப்பாளர் ஒரு பேட்டி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்லாமல் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க? அதனால் சொல்கிறேன். நம்ம சங்கிலி முருகன் மதுரைக்காரர். மதுரையில் பக்கத்தில் பொதும்புன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பொதும்பு ஊரை சேர்ந்தவர் சங்கிலி முருகன், முக்குளத்தை சேர்ந்தவர். அப்போவே நாடக நடிகர். ரொம்ப அழகாக இருப்பார். அப்புறம் நம்ம மதுரை காலேஜ் ஹவுஸ் பக்கத்தில் தான் அந்த லாட்ஜில் தங்கியிருப்பார். அப்போ நான் மாலை முரசு ஆஃபீஸ்லேருந்து அந்த பக்கம் போகும்போது வரும்போது அவரை பார்ப்பேன், சிரிப்பேன், பேசுவேன், எல்லாம் இருக்குது. அப்போ அவர் ஒரு நாடக நடிகருங்கிறது தான் தெரியும். பொதும்பு முருகன்னு தான் அவருக்கு பேர். அப்போ அந்த காலத்தில் சங்கிலி முருகன் இந்த படத்தில் நடித்த பிறகு அவர் தேவர் மகனுடைய அனுபவத்தை பற்றி நம்ம சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டி எடுப்பார் இல்லையா? அந்த பேட்டியில் சித்ரா லட்சுமணன் கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார். எவ்வளோ ஞாபக சக்தி! இந்த படத்தில் பெரியவராக யாரை போடுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய நடிகரை தான் போடணும், பெரியவரை தான் போடணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அவர் இந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவரை போட்டு இது பண்ணிட்டோம். இந்த தேவர் மகன் கமலுடைய கேரக்டர் படி பார்த்தா கொஞ்சம் கிருதா மீசையெல்லாம் வச்சுருக்கணும். அப்போ அவருக்கு என்ன மீசை வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனை தூரத்தில் இருந்தபடியே கவனிச்சிட்டு இருந்தார் நடிகர் திலகம். சரி, என்னம்மா நம்ம ஏதோ பேசுகிறோம், அவர் ஏதோ, ஆனால் விடலை அவர். டேய் 3 பேர் என்னடா பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் அப்படியே மலிப்பி கிளப்பி விட்டுட்டோம். கடைசியில் அந்த சீனில் என்ட்ரு ஆகுறாரு கமல். அந்த தாடி கீடியெல்லாம் எடுத்துட்டார். தாடி கீடி எடுத்துகிட்டு அந்த கரெக்டாக அந்த கிருதா மீசை இருக்கும்ல, அந்த முக்குளத்தோடல தேவமார்கள் இருக்காங்கல்ல, குறிப்பாக சொல்லணும்னா கள்ளர் இனத்தவர் சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த மாதிரி கிருதா மீசை வச்சுருப்பாங்க. அந்த கிருதா மீசை பிடித்த அடவிக்கிட்டு அவங்க கம்பீரம் அதில் தான் இருந்தது. அப்போ கம்பீரமாக இருப்பார். தோற்றம் ரொம்ப கடுமையான தோற்றமாக இருக்கும். அந்த கிருதா மீசை பார்த்தவொடனே ஒரு டெரர் லுக்கு வரும். அந்த மாதிரி இவர் அழகாக இவருக்கு பொருந்தி போச்சு. அந்த வழியாக நடிகர் திலகம் இருந்த வழியாக இவர் அப்படியே பாஸ் பண்ணுறாரு கமல்ஹாசன். அப்படி பவ்யமாக பாஸ் பண்ணுறாரு. அப்போ பார்த்தாரு முகத்தை, கமல் முகத்தை. டேய் நல்லா இருக்குடா, இதில் இருந்து ஒரு மசரை கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும், இதே மீசையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதன்படி அந்த படத்தில் முக்கால்வாசி அந்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சங்கிலி முருகன் ஒரு தகவலை சொன்னார். அதை சொல்லி நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.